மலைவாழ் மக்களின் பழக்கவழக்கம், கலாச்சாரம் குறித்து டெல்லியில் நடைபெறும் கண்காட்சியில் கோவை மலைவாழ் மக்கள் பங்கேற்கின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைக்கட்டி மற்றும் பில்லூர் டேம் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஒடிசா மாநில மலைவாழ் மக்களின் பழங்கால ஓவிய முறையிலான வார்லி ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் பாரம்பரிய சிறுதானியங்களை கொண்டு இனிப்பு மற்றும் ஊதுபத்தி தயாரிக்கும் பயிற்சியும் வழங்கப்பட்டது. இந்த தொழிற்பயிற்சிகளால் கோவை மாவட்ட மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் தயாரிக்கும் பொருட்கள் சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மலைவாழ் மக்கள் அன்னாடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு விறகு எடுத்து வருவோம், ஒரு ஆடை மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அந்த கலாச்சாரத்தை நாங்கள் போர்டில் கொண்டு வந்திருக்கோம். அது இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்ததை விட இப்போ டெல்லிக்கெல்லாம் போய் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குது அந்த பார்லி பெயிண்ட் இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் மலைவாழ் மக்களின் பழக்கவழக்கம், கலாச்சாரம் குறித்த கண்காட்சியில் பங்கேற்க கோவை மாவட்ட மலைவாழ் மக்களுக்கு அழைப்பு வந்துள்ளது. மத்திய அரசின் மலைவாழ் மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பாக வருகின்ற 26, 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் இக்கண்காட்சியில் அவர்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக 8 பேர் அடங்கிய குழு டெல்லி புறப்பட்டு சென்றது.